காலே ரிட்டையர்ட் ஆட்டோ டிரைவர். அமைதியான வாழ்க்கை. பழைய சாமான்கள்னா அவருக்கு ரொம்ப இஷ்டம். ஒரு நாள் அட்டிக்ல சுத்தம் பண்ணப்போ டஸ்டி பெட்டியில ஒரு பழைய மேப். அது சென்னையில மறைஞ்சிருக்கிற ஒரு புதையல பத்தி சொல்லுது. துணிச்சலும் உணர்வும் அவர் வழிண்ட தீ அட்வென்ச்சர்ல இருங்க வைக்குது. காலையோர் பர்ஸ் ஸ்டாப் மெரினா பீஸ். கடல் காத்து அலைக சலசலப்பு. மேப்ல இருக்கிற குறிப்பு சூரிய ஹஸ்தமனத நஷானி காட்டுது. ஒரு புதிர். அவர் லோக்கல் மீனவர்கிட்ட விசாரிக்கிறார். அவங்க உதவி பண்ண ரெடி. மீனவர்களோட கதைகள் புராணங்கள் காத்துல மிதக்குது. காலை கவனிக்கிறார். அவங்க வார்த்தைகள்ல ஒரு துப்பு இருக்கலாமோ? துளசி ஷார் போலீஸ் ஆபீஸ். கிரிம்ல கெல்லாடி. புதையல் வேட்டைய பத்தி அவளுக்கு ஒரு சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. சட்டம் ஒழுங்க பாதுகாக்க அவ களத்துல இறங்குறா. ஆனா அவ தனியா இல்ல. முருகன் தந்திரமான ரவுடி. அவனோட பார்வையும் புதையல் மேலதான். அவனோட ஆளுங்க எல்லா இடத்துலயும் இருக்காங்க. இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்றாங்க. பிரச்சனையை தூண்டுறாங்க. காலை இது ஒரு சிக்கலான கேஸ். நம்ம அறிவை ஷேர் பண்ணி புதிர்ல ஒன்னா சால பண்ணா. காலைக்கும் துளசிக்கும் சந்திப்பு. ஆரம்ப சந்தேகம், அப்புறம் ஒரு டீம் ஒர்க். ரெண்டு பேரும் ஒருத்தர் சந்தேகப்படுறாங்க. ஆனா புதையல கண்டுபிடிக்கிறே தாமே கோல். இந்த ரேஸ்ல முருகன் தோற்கடிக்கணும். மேப் அவங்க சென்னையோடு பிசி ரோடுகளுக்கு சூட்டிட்டு போகுது. கோயில்கள், மார்க்கெட், மறைஞ்சிருக்கிற சந்து பொந்துகள் எல்லா இடத்துலயும் டேஞ்சர் வெயிட் பண்ணுது. முருகனோட ஆளுங்க பின்தொடர்றாங்க. அடேங்கப்பா சேசிங். ஆட்டோ ரிக்ஷா சவாரி சந்துகள்ல மறைஞ்சு போறது. சாமர்த்தியமா எஸ்கேப் ஆறது. காலை தன்னோட டிரைவிங் டேலண்டா யூஸ் பண்றாரு. நீங்க இந்த மேப்பை பிடிச்சிருக்கீங்க. எனக்கு இத பத்தி நிறைய தெரியும். புதையல் வேட்டை அவங்க இந்திராவை சூடனைக்குது. அவ ஒரு ஆன்டி கலெக்டர். புதையலை பத்தி நிறைய தெரிஞ்சா அவ உதவி பண்ண முன்வருறா. ஆனா அவள் நம்பலாமா? கால குழப்பமடைக்கிறார். துளர்ச்சியோட உள்ளுணர்வு ஆபத்து உணருது. அவங்க முன்னாடி போறாங்க. ஜாக்கிரதையா. லாஸ்ட் துப்பு அவங்க புறநகர்ல இருக்கிற ஒரு கோயிலுக்கு சூட்டிட்டு போகுது. பழமையான கட்டிக்கலை, மிஸ்டீரியஸ் சின்னங்க. டென்ஷன் ஏக்குது. முருகன் தன்னோட ஆளுங்குள்ள வர்றா. சண்டை தப்பிக்க முடியாது. காலை துளசி அண்ட் முருகனோட ஆளுங்க மோதுறாங்க. புத்திசாலித்தனம் பலத்த வெல்லும். காலை தன்னோட ஷார்ப் மைண்டை யூஸ் பண்ணி வென் பண்றா. இதோ நம்ம புதையல். ஆனா இதுக்கு வேறமோ இல்ல. புதையல் கிடைச்சுடுச்சு. பழைய கையெழுத்து பிரதிகள், விலை மதிப்பில்லாத ஆன்டிக்ஸ். அதுல தமிழ்நாட்டோட ஹிஸ்டரி இருக்கு. புதையல் மியூசியமுக்கு கொடுக்கப்படுது. காலை துளசி அண்ட் இந்திரா நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. அவங்களோட அட்வென்ச்சர் எப்பவும் நினைவில் நிற்கும்.